நான் உங்க அருண். வட இந்தியாவில இருந்து வந்து ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கிற நந்தி பாபான்னு ஒருத்தரை நிறைய பேர் சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்கறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அவர்கிட்ட இருக்கிற அமானுஷ்யத்தை தெரிஞ்சுக்கத்தான் இப்ப நான் நேரடியா அவரை சந்திக்க போயிட்டு இருக்கேன். சிகரெட் சித்தர், பஸ் ஸ்டாண்ட் பாபா வரிசையில் நந்தி பாபா. ஒவ்வொரு நாளும் இவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இங்கே வராங்க. வரவங்க இவருக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அதை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் இவர் சூரியனுக்கு தான் அதை கொடுக்குறாரு. அமானுஷ்யங்களும் ஆச்சரியங்களும். நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில முதலா சிகரெட் சித்தரை பார்த்த சமயம் பலர் ஆச்சரியப்பட்டாங்க. சிகரெட் சித்தரை அடிச்சு ஆசி கூறும் ஸ்டைலே தனி. அவர்கிட்ட நம்ம நாகராஜ் போய் அடி வாங்கினது இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது. சுருளி மலையில தொடர்ந்து சிகரெட் பிடிச்சபடி இருக்கும் இவரு மௌன சித்தர். அனீஸ் போய் இவரை சந்திச்சுட்டு வந்திருந்தாரு. வேலூர்ல பஸ் ஸ்டாண்ட் பாபா. இவரை பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார வச்சு ஒரு சாமி சிலைக்கு பூவால அர்ச்சனை செய்யற மாதிரி பக்தர்கள் பூஜித்த காட்சிகள் இன்னைக்கும் யாரும் மறக்க முடியாத நிகழ்வுகள். காவி உடை இல்லை, வழக்கமான சாமியார்கள் போல படோடபமான ஆசிரமம் இல்லை. இன்னும் சொல்ல போனா நல்ல ஆடை கூட இவங்க போடுறதில்ல. அப்படி இருந்தும் இவங்கள சந்திச்சா பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதா இவங்கள சந்திச்சவங்க சொல்றாங்க. இப்படி ஒருத்தரை தான் இன்னைக்கு நான் சந்திக்கவிருக்கேன். நான் இப்போ சென்னை ஆதம்பாக்கத்துக்கு வந்திருக்கேன். இங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு. இந்த கோயில் முன்னாடி இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்ல தான் நான் தேடி வந்தவர் இருப்பாருன்னு எனக்கு சொல்லி இருந்தாங்க. நான் இங்க வந்து ஆட்டோ ஸ்டாண்ட்ல பார்த்தேன். ஒரு ஆட்டோவுல சடா முடியோட ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தேன். இவர்தான் நந்தி பாபா. இந்த பகுதிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் இவரை பபுலுன்னு கூப்பிடுறாங்க. இந்த பகுதிக்கே இவர் செல்லப்பிள்ளை. ஹிந்தி மட்டும் தான் பேசுறாரு. அதுவும் கூட சித்தர்களோட பரிபாஷை மாதிரி தான். சில நேரங்கள்ல புரியும், சில நேரங்கள்ல அது நமக்கு விளங்காது. ரோட்ல நாம போகும்போது இப்படி ஒருத்தர் கிராஸ் பண்ணா நாம அவங்கள கவனிக்கவே மாட்டோம். ஆனா இங்க எல்லாரும் இவரை தேடி வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நான் அந்த ஆட்டோக்குள்ள போய் அவரை பார்த்தேன். அவர்கிட்ட பலர் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. என்னையும் அவரு ஆசீர்வாதம் செஞ்சு அவர் கையில வச்சிருந்த 10 ரூபாய எனக்கு கொடுத்தாரு. வந்ததுமே எனக்கு பணத்தை கொடுத்து ஆசீர்வாதம் செஞ்சதால எனக்கு ஒரு நல்ல செய்திய இவர் உணர்த்துற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். கோயிலுக்கு போயிட்டு இவர்கிட்ட ஆசி வாங்க வந்தவங்களுக்கு இவராகவே அவங்களோட பிரச்சனைகளை கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இவங்க பேரு ஜீவா. நந்தி பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருந்தாங்க. இவங்களுக்கு மாங்கல்யத்துல கண்டம் இருக்கு. அதனால சிவனை கும்பிடணும்னு அவராவே பிரச்சனைய சொல்லி அதுக்கு பரிகாரமும் சொன்னாரு. कौन बोले सो? ठीक है। பக்கத்துல ஹிந்தி தெரிஞ்ச ஒருத்தர் அதை டிரான்ஸ்லேட் செஞ்சு சொன்னாங்க. முதல்ல உங்க வீட்டுக்கார போயிட்டு நீ கும்பிட்றதோ மாங்கல்யத்தோ நீ வேண்டிக்கோ. எது இருந்தாலும் நல்லது கேட்டும் நடக்குமா. உங்க போங்க சிவன் பகவான்குள்ள போதம்மா. தன்னோட கணவருக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லைன்னு ஜீவா அதை ஊர்ஜிதப்படுத்தினதும் தான் நந்தி பாபா எப்படி பார்த்ததுமே இவங்க பிரச்சனையா பிரெடிக்ட் பண்ணாருன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, அதனால வாங்கினேன். அவரு ஒன்று சொன்னார் இதுமாரி பிரச்சனை அப்படின்னு. கரெக்டாக சொன்னார். அந்த விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஆமாம், உடம்பு சரி. என்ன வேணுங்கம்மா அவர்கிட்ட? அதான் என் கஷ்டம்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணேன். அதான் என்ன மாதிரியான கஷ்டமா? வீட்டில் பிரச்சனை அதான் கேட்டிருந்தீங்க அவர்கிட்ட. ஆனால் அவர் பேசுறது உங்களுக்கு புரியல. அவர் ஹிந்தியில் பேசுறது. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து கேட்டு உங்களுக்கு சொன்னாங்க. அவங்க சொன்னது தான் கரெக்டாக சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கம்மா? அதான் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பார்த்துக்குங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க சொன்னாங்க. நான் உண்மையிலேயே உங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் நல்லா தான் இருக்காரு, கொஞ்சம் பரவாயில்ல. சிகரெட், புகையிலை, மதுபானம் இப்படி எல்லா போதை வஸ்துக்களையும் நந்தி பாபா யூஸ் பண்ணுவாருன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதை எனக்கு காட்டுற மாதிரி நான் போயிருந்த சமயம் அங்க வந்த ஒருத்தர் ஒரு குவார்ட்டர் பிராண்டி பாட்டில கொண்டு வந்து கொடுத்தாரு. இப்படி வாங்கிட்டு வர எல்லாத்தையுமே இவர் வாங்கறதில்ல. அவர் அந்த பாட்டில ஓபன் பண்ணி அதை ஸ்மெல் பண்ணிக்கிட்டு கொஞ்ச தூரம் நடந்தாரு.
அங்க இருந்த ஒரு போர்வெல் தண்ணி பம்பு கிட்ட போய் நின்னாரு. அப்போ ஒருத்தர் வந்து பாபாவுக்கு அந்த பம்ப்ல இருந்து தண்ணி அடிச்சு கொடுக்க பாபா தன்னோட முகம் கை கால் கழுவிக்கிட்டாரு. நானும் போய் அவருக்கு தண்ணி அடிச்சு கொடுத்தேன். அப்போ அந்த சரக்கு பாட்டில தண்ணில கழுவினாரு. பிறகு பாட்டில திறந்து திசைக்கு கொஞ்சம் தெளிச்சாரு. அவர் எதுக்கு இப்படி பண்றாருன்னு எனக்கு புரியல. நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நந்தி பாபா மதுவை குடிச்சாரு. இவர் எப்பவுமே இப்படித்தான் மதுவை ராவா தான் குடிக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்ததுமே எனக்கு நந்தி பாபாவோட மத்த நடவடிக்கைகளையும் பார்க்கணும்னு ஆர்வம் வந்தது. மறுபடியும் நாளைக்கு காலையில வரலாம்னு முடிவு செஞ்சேன். அங்கிருந்து கிளம்பி வந்தேன். மறுநாள் பொழுது விடிந்தது. காலையிலேயே பாபாவை பார்க்க நான் ஆதம்பாக்கம் சிவன் கோயிலுக்கு வந்துட்டேன். இந்த கோவில்ல தான் பிருங்கி முனிவருக்கு சிவன் நந்தி ரூபத்துல காட்சி கொடுத்திருக்காரு. இங்க இருக்கிற பாபா எந்த நேரமும் இந்த கோவில் முன்னாடியே நின்றுட்டு இருப்பாராம். ஸோ அதனால இவரை கூட இங்க உள்ளவங்க எல்லாருமே நந்தி பாபா அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. இந்த நந்தி பாபாவை ஒரு சிவன் மாதிரி தான் இங்க உள்ளவங்க எல்லாருமே பாக்குறாங்க. குறிப்பா இவரை பார்க்க பிரதோஷம் தோறும் நிறைய வட இந்தியர்களும் இங்க இருக்கிற பக்தர்களும் வந்து போறாங்க. நந்தி பாபா பகல் முழுக்க இந்த கோயில் பகுதிகளில் இருக்காரு. நைட்ல இவர் தங்கறதுக்கு இதே பகுதியில இருக்கிற லிங்கேஸ்வரன் அப்படிங்கிறவரு தன்னோட வீட்டுல ஒரு ரூம் ஒதுக்கி கொடுத்திருக்காரு. நீங்க எங்க போனாலும் வந்து இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வெளியில போவீங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. இவர்கிட்ட அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனா நமக்கு எப்படி இருக்கும் அந்த நாள்? என் வாழ்க்கையில் இவரை பார்த்துட்டு போய் எந்த விஷயமும் காரில் போனாலும் சரி, நான் என் தொழில் நிறுத்தமாக போனாலும் சரி, தெய்வத்தை பார்க்குறதுக்கு போனாலும் சரி, அவர் பார்த்துட்டாருன்னா அது எல்லாமே எனக்கு அது நிறைவாக தருது. பிருங்கி மாமுனிவருக்கு சிவபெருமான் நந்தி ரூபத்துல காட்சி கொடுத்த இடத்துல தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. பிருங்கி மலை தான் பின்னால பரங்கி மலைன்னு மருவி போயிருக்கு. இப்போ சிவன் நந்தி ரூபத்துல காட்சி கொடுத்த இடத்துலயே நந்தி பாபாவும் இருக்கிறது தான் எல்லாரையும் சிலிர்ப்படைய வச்சிருக்கு. அந்த ஈஸ்வரன் கோயில் இருக்கு, அது சாதாரணமான கோயில் கிடையாது. அது வந்து பிருங்கி முனிவருக்கு நந்தி ரூபமாக காட்சி கொடுத்த இடம் அந்த கோயில். அது அவரே சொல்லியிருக்காரு. எனக்கு புக்தி இங்கே தான், என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் இந்த நந்தி ஸ்தலத்தில் தான் எனக்கு இந்த பிருங்கி முனிவருக்கு காட்சி கொடுத்த இடத்துல தான் நானும் முக்தி ஆவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் நந்தி பாபாவை தேடி போனேன். நேத்து நைட்டு நான் பார்த்த அதே போர்வெல் தண்ணி பம்பு கிட்ட இருந்தாரு. அவருக்கு ஒருத்தர் தண்ணி அடிச்சு கொடுத்துட்டு இருந்தாரு. பாபா ஒரு குழந்தை போல ஆனந்தமா தண்ணிய அள்ளி குடிச்சுக்கிட்டு முகத்தையும் கை காலையும் கழுவிக்கிட்டாரு. இவருக்கு யாராவது பம்ப்ல தண்ணி அடிச்சு கொடுத்தா ரொம்பவே சந்தோஷப்படுவார்னு சொன்னாங்க. நானும் போய் அவருக்கு பைப்ல இருந்து தண்ணி அடிச்சு கொடுத்தேன். அவரு அப்போ தன்னுடைய ட்ரவுசர் பாக்கெட்ல இருந்து 2 புகையிலை பாக்கெட்டுகளை எடுத்து அதை தண்ணில கழுவினாரு. நேத்து ராத்திரியும் இப்படித்தான் மது பாட்டிலையும் இவர் கழுவினாரு. இவர் எந்த ஒரு பொருளையும் தண்ணீர்ல கழுவி பயன்படுத்துறது தான் இவரோட வழக்கம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து தண்ணிய வாரி 4 திசைகளை நோக்கியும் சூரியனை பார்த்தும் தெளிச்சாரு. உடனே எனக்கு அவரு பைப்ல தண்ணி அடிச்சு கொடுத்தாரு. ஒரு குழந்தை மாதிரி இவர் செய்யறதையெல்லாம் காரணம் புரியாம பார்த்துக்கிட்டே இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது. அங்கிருந்து கிளம்பி ஒரு ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்துக்கிட்டாரு. இப்படி அவர் ஆட்டோவில் உட்கார யாரும் இங்க தடை செய்யறதில்ல. இங்கே எங்கள் ஆட்டோ ஸ்டாண்டில் தான் இருப்பார் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. இங்கே எந்த ஆட்டோவில் வேணா இருப்பாரு? ஆமாம், எந்த ஆட்டோவில் வேணா உட்காந்துன்னு இருப்பார். நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்க? நாங்கள் எங்கள் ஆட்டோவில் அவர் யாருக்கும் எந்த டிஸ்டன்ஸும் கொடுக்க மாட்டார். அவர் வருவார், ஏதாச்சும் ஒரு வண்டியில் உட்காரு, நாங்கள் ஏதாவது சவாரி போகிறோன்னா வேறு வண்டியில் உட்காருங்கன்னு சொன்னாலும் அவர் உட்காந்துருவார். நாங்கள் எங்களுக்கு எங்கள் ஆட்டோ ஸ்டாண்டில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. 25 வருஷங்களுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்ல இருந்து இங்க வந்திருக்காரு நந்தி பாபா. இவருக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியுது. இவரோட உண்மையான பேரை இவர் யார்கிட்டையும் சொன்னதில்ல. இவர் பெரும்பாலான நேரம் ஏதாவது ஒரு ஆட்டோவில் உட்கார்ந்துகிட்டு நேரா கருவறைய பார்த்த மாதிரியே மணிக்கணக்கில் உட்கார்ந்துருப்பாராம். அதாவது எல்லா சிவன் கோயிலையும் கருவறைய பார்த்து நந்தி சிலை இருக்கிற மாதிரியே எப்பவும் சிவலிங்கம் இவரோட பார்வையில இருக்கிற மாதிரி தான் உட்கார்ந்திருப்பாரு. அதனால தான் இவருக்கு நந்தி பாபான்னு பேர் வந்திருக்கு. அதே நேரம் ஆள் பார்க்க ஆஜானு பாகுவா இருக்கிறதால செல்லமா பப்ளுன்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. இப்படி பப்ளு அப்படிங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்துல நந்தின்னு அர்த்தம். இதுவும் கூட நந்தியோட பேரா பொருந்தி போறத
எல்லாரும் அமானுஷ்யமானதா நினைக்கிறாங்க. அந்த பப்புலுன்ற பேருக்கே அந்த பேங்கில் நான் சொன்ன பேங்கில் இருந்து விஆர்எஸ் வாங்கி அவங்க அம்மா வயசான அம்மா அப்பாவை பார்க்குறதுக்காக ஒரு பிராமணர் இருக்கார். நீங்கள் எப்படி இவரை பப்புலுன்னு கூப்பிடுறீ அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், எல்லாரும் கூப்பிட்றாங்க, நானும் கூப்பிட்றேன் சார்னு. இல்லை, அதில் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு. என்ன சார் அப்படின்னு அவர் ஒரு புக்கு கொண்டு வந்தார், சமஸ்கிருத புக். அவருக்கு மந்திரம், அவருக்கு எல்லாமே படித்தவர். அப்போ பப்ளுவாய் நமகன்னா ரிஷப வாகனனே, நீங்கள் ஈஸ்வரனை பப்புலுன்னு கூப்பிட்றிய, அதெல்லாம் கடவுள் செயல், நம்ம கையில், நாங்கள் யாரும் அதை நினச்சி வைக்கல. அப்புறம் அவர் சொன்னவர் தான் எனக்கு தெரியும். இப்போ பப்புலுங்கிறது ஈஸ்வரனுடைய நாமங்கிறது அவருக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். கூப்பிட்டு இது மாதிரி உனக்கு குழந்தை இல்லைன்னு வந்திருக்கா, உனக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறம் 5 வயசில் அந்த குழந்தைய கூட்டிகிட்டே வந்தாங்க. அப்படியே நிறைய பேருக்கு சொல்கிறாரு, நிறையா நடக்குது. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சென்னை ஆதம்பாக்கத்துல இருக்கேன். இங்க பிரிங்கி முனிவருக்கு சிவபெருமான் நந்தி ரூபத்துல காட்சி கொடுத்த கோயில்ல இருக்கேன். இங்க இருக்கிற நந்தி பாபான்னு ஒருத்தரை பார்க்கத்தான் இங்க வந்திருக்கேன். சிகரெட் சித்தர் பஸ் ஸ்டாண்ட் பாபா வரிசையில இவரும் ஒருத்தர்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. அவரோட தான் இன்னைக்கு நான் இருக்கேன். எத்தனையோ சிவஸ்தலங்கள் இருக்க பிரிங்கி மா முனிவருக்கு நந்தி ரூபத்துல சிவன் காட்சி கொடுத்த இந்த கோயில் முன்னால இவர் 25 வருஷங்களா இருக்க சில முக்கியமான காரணங்கள் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இவரை பார்க்க பலர் வெளியூர்கள்ல இருந்தும் வெளி மாநிலத்துல இருந்தும் வராங்க. குழந்தையின்மை, திருமண தடை, தொழில் நஷ்டம், குடும்ப பிரச்சனை, இப்படி பல காரணங்களுக்காக இவரை வந்து சந்திக்கிறாங்க. அப்படி இவரு பலரோட பிரச்சனைய தீர்த்து வச்சிருக்காருன்னு எல்லாரும் சொல்றாங்க. குஜராத்ல இருந்து ஒரு தம்பதி குழந்தை வரம் வேண்டி இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. அவங்கள பாபா பைப்ல இருந்து தண்ணி அடிச்சு கொடுக்க கூட்டிருக்காரு. அப்போ அவங்களோட பிரச்சனைய பாபாவே பொட்டுல அடிச்ச மாதிரி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு. ஒரு ஆள் குஜராத்தில் இருந்து ஒரு தடவை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்தாங்க. குழந்தை இல்லைன்னு சொல்லி திருவண்ணாமலைக்கு போயிட்டு இங்கே போக சொன்னாங்கன்னு சொல்லி இங்கே வந்தாங்களாம். வந்து அவர் குழந்தை இல்லாமல் வந்திருக்கா நீ சொல்லி வான்ட்டு ஒரு நாளைக்கு 5 வாட்டி குளிப்பார். அந்த ஈஸ்வரன் கோயில் முன்னாடி 5 வாட்டி குளித்து அந்த பைப்பில் தண்ணி அடிக்கிறதுக்கு இவரை அவங்கள கூப்பிட்ருக்காரு. கூப்பிட்டு இது மாதிரி உனக்கு குழந்தை இல்லைன்னு வந்திருக்கா, உனக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறம் 5 வயசில் அந்த குழந்தைய கூட்டிகிட்டே வந்தாங்க. அப்படியே நிறைய பேருக்கு சொல்கிறாரு, நிறையா நடக்குது. என்ன ஒன்று அவர் சொல்கிற பாசைகள் நமக்கு புரியல. ஆட்டோவில் உட்கார்ந்திருந்த பாபாவை நான் ரொம்ப நேரமா உத்து கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். இவரோட எப்படியாவது பேசணுமேனு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் ஹிந்தி தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இவர்கிட்ட ஆசி வாங்கினாரு. இவர் பேரு வெங்கடேசன். இந்தியன் நேவில இருந்து ஓய்வு பெற்றவர். நந்தி பாபாவை பார்க்க கடந்த 6 மாசமா வந்து போயிட்டு இருக்காரு. நான் கேட்க நினைச்ச கேள்விகளை இவர் மூலமா கேட்டேன். அதுல நான் இவரோட உண்மையான பேரை கேட்டோம். அதுக்கு இவர் பதில் சொல்லவே இல்லை. எல்லா ஜீவனுக்கும் போடுறேன். எல்லாரும் தன்னை பப்ளுன்னு கூப்பிடுறதே தனக்கு பிடிச்சிருக்குன்னு பதில் சொன்னாரு. அடுத்து என்னோட கேள்விக்கு இவர் சொன்ன பதில் தான் இவர் யாரு அப்படிங்கறத எனக்கு அடையாளம் காட்டுச்சு. அந்த கேள்வி இதுதான். இந்த கோயில் கிட்ட பல வருஷமா இருக்க காரணம், இங்க உங்களுக்கு கடவுள் தரிசனம் ஏதும் கிடைச்சுதான்னு கேட்டேன். இன்னும் கடவுளை பார்க்கல, அதுக்கு ஒருத்தரை மருந்து வாங்கிட்டு வர சொல்லி மேல அனுப்பி இருக்கேன். அந்த மருந்து வந்ததும் அதை சாப்பிட்டுட்டு தான் கடவுளை பார்க்கணும்னு பதில் சொன்னாரு நந்தி பாபா. அதாவது நிறைய இடங்கள் இருந்தாலும் அவர் இந்த கோவில் தான் தேர்ந்தெடுத்து இங்கே தான் இருக்காரு. இந்த நந்தீஸ்வரன் கோவிலில் வந்து கடவுள் இந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்காரா? அதை என்ன பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். அதாவது வந்து ஒரு ஆளை வந்து தூது விட்டு மேலே போகிறதுக்கு அவர் வந்து ஒரு மருந்து எட்டுன்னு வாங்கிட்டு வருவார். அந்த மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தா கடவுளை பார்க்கலாம். நீங்கள் கேட்டதுக்கு அப்படி சொன்னார். இவரை பார்த்த பிறகுதான் தன்னோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி இருக்கிறதா சொல்றாரு வெங்கடேசன்.
இப்ப வீடு கட்ட ஆசீர்வாதம் வாங்கத்தான் இங்க வந்திருக்காரு. இப்போ பார்க்குறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னே பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பென்ஷனும் இல்லாமல் எல்லாமே அடாப்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. இவரை பார்த்துட்டு போன பிற்பாடு இந்த 1 மந்த்துக்கு முன்னே பென்ஷனை வந்து கிளியர் பண்ணிட்டேன். பென்ஷன் கிளியர் பண்ணிட்டு அந்த லோனும் அடைச்சிட்டேன். ஏன்னா கடன் தொல்லை இருக்கும்போது எனக்கு என்ன செய்கிறது? இப்போ லேண்டு விற்கலான்னாலும் பிரச்சனை. ஏன்னா அந்த லேண்டு பத்திரம் வந்து பேங்க்கில் இருக்குது, அதுவும் ஆகலை. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா, ஓகே இப்போ ஒரு ப்ராப்ளம் சால்வ் வரும்போது எனக்கு பென்ஷனும் வருது, இப்போ நானும் சம்பாதிக்கிறேன், அப்போ வந்து மற்ற இருக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இன்னைக்கு என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க சார்? ஏதாவது ஸ்பெஷலாக வேண்டுதலுக்காக? வேண்டுதல்னாக்கா இன்றைக்கி வந்து அதாவது வந்து வீடு கட்டணும் அப்படின்றதுக்காக தான் முக்கியமாக வந்தேன் நான். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. 25 வருஷமா இங்க இருக்கிற நந்தி பாபா யார்கிட்டையும் தனக்குன்னு எதையும் வாங்கறதில்ல. சிலர்கிட்ட மட்டும் அவரா விருப்பப்பட்டு சாப்பாடு பணம் வாங்குறாரு. இப்படி வாங்குற பணத்தை கூட இவர் யாருக்காவது கொடுத்துடுறாரு. நான் இவரை சந்திச்சப்போ எனக்கு இவர் பணம் கொடுத்தது உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இங்க எல்லாருமே இவரை ஒரு மகானா தான் பாக்குறாங்க. தீர்க்கமான இவரோட கண்களையும் எல்லா பொருட்களையும் இவர் சூரியனுக்கும் 4 திசைகளுக்கும் அர்ப்பணிச்சுட்டு சாப்பிட்றது, இது எல்லாமே இவரை ஒரு யோகியா தான் அடையாளம் காட்டுது. அதாவது இதெல்லாம் வந்து நம்மளை மீறின ஒரு செயலாக தருது. நான் வந்து அவரை நினச்சது யதார்த்தமாக ஒரு, ஆனால் ஒரு ஒரு சாதுங்கிறது தெரியும், ஒரு ரிஷிக்குரிய அம்சம் அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா எந்த பொருள் மேலேயும் அவருக்கு ஆசை கிடையாது, எது மேலேயும் அவருக்கு ஆண்டவனை தவிர வேறு எது மேலேயும் அவருக்கு விருப்பம் கிடையாது. அவர் உண்டு, அவர் வேலை உண்டு இருப்பார். நான் பாபா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது லிங்கேஸ்வரன் அங்க வந்தாரு. அங்க இருக்கிற டீ கடைக்கு பாபாவை கூட்டிட்டு போனாரு. கடையில இருக்கிறவங்களும் பாபாவை பார்த்ததும் சந்தோஷப்பட்டாங்க. பாபா டீயை வாங்கி தன்னோட விரலால தொட்டு 4 திசைகளிலும் தெளிச்சிட்டு குடிக்க ஆரம்பிச்சாரு. இவர் ஏன் எதுவா இருந்தாலும் 4 திசையிலையும் தெளிச்சிட்டு குடிக்கிறாருன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. ஒவ்வொரு திசைக்கும் இருக்கும் தேவதைகளுக்கும் மேல இருக்கும் சூரியனுக்கும் தான் உட்கொள்ளும் எல்லா பொருட்களையும் அர்ப்பணிச்சுட்டு சாப்பிட்றாரோன்னு நானா ஒரு காரணத்தை நினைச்சுக்கிட்டேன். யோகிகளோட செயல்களுக்கெல்லாம் நம்மளால காரண காரியத்தை கண்டுபிடிக்க முடியாது. அவர் டீயை குடிச்சு முடிச்சதும் கடையில இருந்த ஒருத்தர் பாபாவுக்கு சிகரெட் கொடுத்து பத்த வச்சாரு. பாபா அந்த சிகரெட்டை நிதானமா இழுக்க ஆரம்பிச்சாரு. அந்த சமயத்துல வந்த ஒரு நண்பர் அங்க வந்து 5000 ரூபாய லிங்கேஸ்வரனுக்கு கொடுத்தாரு. உடனே லிங்கேஸ்வரன் அந்த பணத்தை பாபா கிட்ட கொடுத்தாரு. பாபா அந்த பணத்தை வாங்கி எண்ணி அதை சூரியனை நோக்கி காட்டி என்னவோ செஞ்சாரு. மறுபடியும் அந்த பணத்தை பாபா லிங்கேஸ்வரன் கிட்டயே திரும்ப கொடுத்துட்டாரு. அங்க இருந்து பாபாவை ஒரு ஆட்டோல அழைச்சிட்டு வீட்டுக்கு போனாரு லிங்கேஸ்வரன். நம்புறவங்களுக்கு அவர் வந்து கடவுளா தர்றாரு. இது சாதாரணமான ஆட்களுக்கு இல்லை. எனக்கு இப்போ நல்லா படிக்காதவன், படிப்பு அன்னைக்கெல்லாம் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் 3 மணி நேரம் சாப்பாடை வாங்கி வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு பிறகு அவரை பார்த்து கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் சென்னை ஆதம்பாக்கத்துல இருக்கேன். இங்க இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு எதிரில நந்தி பாபான்னு ஒருத்தர் வடநாட்டுல இருந்து வந்து தங்கி இருக்காரு. இவரை வந்து சந்திச்சா நம்மோட பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு அதற்கான தீர்வையும் இவரே சொல்றாரு. அவரை பத்தி தான் இன்னைக்கு நான் இங்க இருக்கிறவங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ள போனதுமே லிங்கேஸ்வரனோட மனைவி பாபாவோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. பாபாவை ஒரு நாற்காலியில உட்கார வச்சு ஜூஸ் கொடுத்தாங்க. பாபா அந்த ஜூஸையும் விரல்ல தொட்டு தெளிச்சிட்டு தான் குடிக்க தொடங்கினாரு. லிங்கேஸ்வரனோட குடும்பத்தினர் எல்லாருமே பாபாவோட கால்ல விழுந்து ஆசி வாங்கினாங்க. இந்த 25 வருஷங்கள்ல இப்பதான் முதன்முறையா நந்தி பாபா லிங்கேஸ்வரன் வீட்டுக்குள்ள வராராம். நந்தி பாபாவை சந்திக்க வந்த சமயத்துல இப்படி ஏதாவது ஆச்சரியங்கள் நடக்கும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது இப்ப நடந்திருக்கு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது.
இவரை வந்து அடிக்கடி வீட்டுக்குலாம் எங்கேயும் ஏதாவது மற்றவங்க வீட்டுக்கெல்லாம் போவாரா அவர்? அப்படி யாரும் கூப்பிட்டு போக மாட்டேன்றாரு. யாரும் கூப்பிட்டு அந்த அந்த ஆடி கார்லேயே எவ்வளோ தூரம் கூப்பிட்டாங்க. அவர் நான் வரமாட்டேன்னு சொல்லி கும்பிட்டுட்டாரு. போக மாட்டார். இங்கே இன்றைக்கி வந்ததே இது பெரிய தெய்வ செயல் தான். இதுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? இல்லை அது நீங்கள் வரணும், ஆண்ட முன்னியத்தில் அவருக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்னு இருந்திருக்கு. வந்து வெள்ளாரம் இருக்க மாட்டார். எங்கே போனாலும் யார் கூப்பிட்டாலுமே அந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவருக்கு பிடிக்காது. தினம்தோறும் பாபா கிட்ட ஆசி வாங்கிட்டு போறது மூலமா போற காரியங்கள் எல்லாம் நல்லா நடக்கிறதாகவும் இவர்கிட்ட பேசினா ஒரு மன நிம்மதி கிடைக்கிறதாகவும் இவர் சொல்றாரு. எங்கெங்க இருந்தோ பலர் இவரை பார்க்க வந்தாலும் இங்க இருக்கிறவங்க பாபாவை சாதாரணமா நினைக்கிறாங்க. அக்கினி நட்சத்திரத்தோட நீங்கள் போய் ஆலமரத்தில் இருந்துக்கிட்டு இன்றைக்கி வெயிலாமன்னா நம்ப மாட்டேன் நீங்கள். ஏன்னா அது வெயிலில் இருந்தால் தான் தெரியும். அது மாதிரி அவர் பக்கத்தில் இருக்கும்போது அவருடைய அருமை தெரியாது எல்லாருக்கும். காரணம் நிறைய இருக்குது. அப்படி நம்புறவங்களுக்கு அவர் வந்து கடவுளாக தர்றாரு. இது சாதாரணமான ஆட்களுக்கு இல்லை. எனக்கு இப்போ நான்லாம் படிக்காதவன். படிப்பு அன்றைக்கெல்லாம் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு 3 மணி நேரம் சாப்பாடை வாங்கி வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு பிறகு அவரை பார்த்து கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. சித்தர்களோட பரிபாஷை அந்த சித்தர்களோட ஆசி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படித்தான் நந்தி பாபா பேசுறதும் ஒரு பரிபாஷை. அதை புரிஞ்சுக்க கூட நமக்கு அவரோட ஆசி வேணும். இதை நான் அவர் எனக்கு சொன்ன கடவுளை பார்க்க மருந்து வாங்க அனுப்பியிருக்கேன்னு சொன்ன பதிலையே புரிஞ்சுக்கிட்டேன். லிங்கேஸ்வரன் வீட்டுல இருந்து வெளியே வந்த நந்தி பாபா மறுபடியும் அந்த தண்ணீர் பம்பு கிட்ட போய் தன்னுடைய முகம் கை காலை எல்லாம் கழுவி அந்த தண்ணிய அள்ளி குடிக்க தொடங்கினாரு. நானாகவே போய் பைப்ல இருந்து அவருக்கு தண்ணி அடிச்சு கொடுத்தேன். அவரும் பதிலுக்கு எனக்கு தண்ணி அடிச்சு கொடுத்தாரு. நான் அந்த தண்ணிய குடிச்சப்போ என்னோட வயிறோட சேர்ந்து மனசும் குளிர்ந்த ஒரு உணர்வு எனக்கு கிடைச்சது. யோகிகள் காட்டுல மட்டுமே தவம் செய்துட்டு இருக்கிறதா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கிற நமக்காக, நமக்கு நடுவிலேயே வாழ்ந்தபடி நமக்காகவே சிலர் தியானிச்சபடி இருக்காங்க. அப்படி ஒருத்தரா தான் நான் நந்தி பாபாவை பார்க்கிறேன். எங்க 2 பேருக்கும் நடுவுல நேருக்கு நேரா எந்த உரையாடலும் நடக்கல. ஆனாலும் அவரை பார்த்தது, அவரோட இவ்வளவு நேரம் இருந்ததே எனக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்திருக்கு. அவரை வணங்கிட்டு நான் அங்கிருந்து திரும்பி வந்தேன். வேற ஒரு வித்தியாசமான அனுபவத்தோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இயற்கையில் உருவான புதிர்நிலை வழிபாடு. இதில் நடந்தால் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். 2500 வருஷமா இன்னமும் இந்த புதிர்நிலை வழிபாட்டில் இருக்கு அப்படின்றது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். 2500 ஆண்டுகளுக்கு முன் உருவான அமானுஷ்யம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். என் சொத்து பூராமல் வந்து அண்ணன் வச்சுருக்கேன். எனக்கு பலவிதமான தொழிலெல்லாம் கட்டி வச்சு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். Đừng